So I request our next chief guest, yes, Balaparvati ma'am, speech. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறது. எப்போதும் தொழில் ரீதியானவர்களோடையே பேசி பழகிய நான் இன்று தொழில் நடத்தும் இதில் சம்மந்தப்பட்ட உங்களோடு பழகுவது எனக்கு ஒரு பெரிய பெருமையும் மகிழ்ச்சியும். அதாவது மங்கையராய் பிறத்தல் மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று சொல்வார்கள். ஒரு காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றெல்லாம் கேட்டார்கள். அந்த பழமொழியும் ஒழிந்தது, அந்த அடுப்பூதும் வேலையும் தீர்ந்தது. அதை கூட ஷேர் பண்ண வேண்டும் என்று சித்ரா அவர்கள் சொன்னார்கள். இதை நான் இன்று விண்வெளியிலிருந்து மண்ணை தோண்டி விவசாயம் செய்வது வரை சயின்டிஸ்டாக தொழிலில் பலவித முன்னேற்றங்களை கொண்டு வந்து ஆராய்ச்சிகள் செய்து லிட்ரேச்சர், அங்கு கிரிக்கெட், எல்லாவற்றிலும் விரிந்து பறந்து இருப்பது நம் பெண்ணினம். இந்த பெருமையை காப்பாற்ற நமக்கு ஆணினம் பின்னால் இருந்து மிகவும் சப்போர்ட் பண்ணுகிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். மேடம் சொன்ன மாதிரி நான் 50 வருஷமா மருத்துவ சேவை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மருத்துவம் பார்க்கணும், பேஷண்ட் பார்க்கணும், ஆபரேஷன் பண்ணணும், வீட்டுக்கு வரணும், பிள்ளைங்களை பார்க்கணும். இதுதான் என்னுடைய தொழில. என்னுடைய மகன் ராம்லிங்கேஸ்வரன் அம்மா நீ இப்படி உள்ளேயே இருக்காத, வெளியே வா அப்படி மீடியம்ல எல்லாம் போட்டு என்னை வெளியே இழுத்து கொண்டு வந்தது என்னுடைய பையன்தான். ஒரு தாயாக மருத்துவம் படிக்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், ஆஸ்பத்திரியில என்னெல்லாம் வாங்கணும், அந்த உதவிகள் செய்தேன். ஆனால் என்னையே வெளியே கொண்டு வந்தது நான் பெற்ற மகன் என்று பெருமையாக இவ்வாறு ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு பெண்களுக்கு கை தூக்கி விட நாம் எல்லாம் மேலும் மேலும் உயர்ந்து அவர்களோடு சேர்ந்து அவர்களை விதித்தல்ல, அவர்களோடு சேர்ந்து ஆண்களோடு மேலும் மேலும் வளர வேண்டும் என்று என்னுடைய அவாவை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாய்ப்பை செமைக்கு உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக்